நம்ம ஸ்கூல்லலாம் இந்தியாஸ் டைவர்சிட்டின்னு படிச்சிருக்கேன். அதுக்கு அர்த்தம் இந்தியாவில் நிறைய மொழிகள் நிறைய மதங்கள் இருந்தாலும் மக்கள்லாம் ஒன்றா தான் இருப்பாங்க. பட் அது அவ்வளோ உண்மையா? பொதுவாக நம்ம ஏதாவது ஸ்டேட்டுக்கு போனால் நம்ம பேசுகிற மொழினால நம்ம மதராசியான்னு கேட்பாங்க. பட் அதுவே என்னோட பேர் ஹிந்து பேர் இல்லாமல் இருந்தா நீ கிறிஸ்டினா முஸ்லிமா கேட்பாங்க. அதுதான் இந்த படத்தோட ஹீரோயின் ஃபேஸ் பண்றான். பாம்பே அனதர் கிளாசிக்கல் பேட்ரியாட்டிக் ஃபிலிம் பை மணிரத்னம். தன்னோட காதலுக்கு மொழியோ மதமோ தேவையில்லைன்னு நினைக்கிற ஹீரோ தான் லவ் பண்ற பொண்ணை கூட்டிட்டு பாம்பேக்கு போறாரு. அங்க அவங்க சந்தோஷமா தான் வாழ்றாங்க அன்டில் பாம்பேல மத கலவரம் நடக்கிற வரைக்கும். அந்த கலவரத்தினால இவங்க நிறைய பிரச்சனைகளும் ஃபேஸ் பண்றாங்க. இன்ஃபேக்ட் இவங்களோட பசங்களை பெட்ரோல் ஊற்றி கொளுத்த கூட போறாங்க. ஹீரோ ஒரு ஜேர்னலிஸ்ட். இந்த ரயட்டுக்கான ரீசன் என்னங்கறத ரிசர்ச் பண்றப்பாரு. அப்பதான் அவர் 2 தலைவர்களும் மீட் பண்ணுவாரு. அப்பதான் அவருக்கு புரியுது இது பியூர்லி ஒரு பொலிட்டிக்கல் பெனிஃபிட்டுக்காண்டி நடத்தப்படுற கலவரம்னு சொல்லிட்டு. பாம்பேல திருப்பி கலவரம் பெருசாகுது. அவர் ஏரியாவை தீ வச்சு கொளுத்தவும் செய்யறாங்க. அவர் 2 பசங்க அவரை விட்டு மிஸ்ஸும் ஆகுறாங்க. இந்து மக்கள் முஸ்லிம் மக்கள் நிறைய சண்டைகளும் நடக்குது. நிறைய பேர் உயிரும் இழக்கிறாங்க. பட் அட்லாஸ்ட் மக்களே புரிஞ்சுக்கிட்டு அவங்க அவங்கள காப்பாத்திக்கிறாங்க. எல்லாரும் கை கோர்த்து நிக்கிறாங்க. சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மா பார்த்து பழகுன்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கு அர்த்தம் நல்லவனா கெட்டவனா பார்த்து பழகே தவிர அவன் என்ன கேஸ்ட் என்ன மதம் என்ன மொழி பேசுறாங்கிறது கிடையவே கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்தா மாத்திக்குவாங்க. நான் இந்த வீடியோவை இந்த படத்தோட ஃபேவரட் சீனோட முடிச்சுக்கிறேன். இந்துன்னா என்ன, முஸ்லிம்னா என்ன? பேட்டா பெரிய பெரிய கேள்வி எல்லாம் இந்த ரெண்டும் கட்ட கிட்ட கேக்குறியே. நாங்க இந்துவா முஸ்லிமா தெரியலையே. तू खा ले